சர்ச்லாம் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்டியன்ஸ்ட்ட இருக்கு. நியாயம் தான். மாஸ்க்லாம் யார்கிட்ட இருக்கு? முஸ்லீம்ட்ட இருக்கு. நியாயம் தான். ஆனா, கோயில்கள்லாம் யார்கிட்ட இருக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு காலகட்டத்துல கோயில்கள் எல்லாமே இந்துக்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, நெறையா பேரு காணிக்கையா செலுத்துற அதிகபட்சமான பணங்கள், செல்வங்கள், அப்புறம் கோயிலுக்கு சம்மந்தமான நிலங்கள், இது எல்லாத்துலயும் மோசடி நடந்துச்சு. இது யார் யாரால பண்ணப்பட்டுச்சுன்னா, அந்த தலைமை பொறுப்புல இருந்தவங்களாலயும், அங்க இருந்த ஒரு சில பல அவாக்கள்னாலயும் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அதனால அறநிலைத்துறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, இந்த கணக்கு வழக்கு இந்த கோயிலோட கணக்கு வழக்கெல்லாம் கவர்மெண்ட் கீழ வந்துச்சு. என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த அறநிலைத்துறையில இருக்கவங்கலாம் வேற மதத்தினரா இருப்பாங்க. ஒண்ணு கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க, இல்ல முஸ்லிம்ஸா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. வெளியில தான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றவங்களையும், இந்து மதத்தை எந்த விதத்திலயும் விட்டு குடுக்காதவங்களையும் தான் அறநிலைத்துறையில ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பதவி குடுப்பாங்க.